ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Y2K சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. தேங்காய் யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதிகபட்சம் 15 நிமிஷம் இருந்தாலே போதும். இந்த ஸ்வீட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க பொருளுங்களை வச்சே செய்கிறனால இந்த ஸ்வீட் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியானது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காமல் செய்கிறனால இந்த லட்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பால், தேங்காய் இது ரெண்டையும் மெயின் இன்க்ரீடியன்ஸாக வச்சு ரொம்ப சாஃப்டான தேங்காய் லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க சாஃப்டாக ஜூஸியான லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அது கூடவே 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் துருவலை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தேங்காயை நம்ம வறுத்துக்கணும். தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் அதை நம்ம வறுத்தாலே போதும். அதாவது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்தாலே போதும். தேங்காயோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி நல்லா உதிரியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அது கூட பால் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா காய்ச்சி ஆறுனா 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. தேங்காய் வேகிறதுக்கு நம்ம ஆட் பண்ண பால் பத்தலை. ஸோ நம்ம இன்னமும் 1/4 கப் அளவுக்கு பால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கு நம்ம பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொலகொலன்னு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் தேங்காய் பாலோடு சேர்ந்து நல்லா வேகும். லட்டோட பதத்துக்கு நம்ம ஆட் பண்ணுற பால் தான் முக்கியம். ஸோ நான் இன்றைக்கி மொத்தமாக 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஆட் பண்ண பால் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அது கூட 3/4 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரும்பு சர்க்கரையை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக உங்ககிட்ட வெல்லமோ இல்லை கருப்பட்டியாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கரும்பு சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் போல் குக் பண்ணதுக்கப்புறம் அது கூட 10 கிராம் அளவுக்கு பாதாமை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கலாம். எங்களுக்கு பாதாம் ரொம்ப பிடிக்குன்றனால நான் பாதாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லட்டு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கையெடுக்காமல் 5 நிமிஷம் போல் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம ஆட் பண்ண பால் நல்லா வற்றி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிக்கும். நம்ம ஆட் பண்ண பாலெல்லாம் நல்லா வற்றினதுக்கு அப்புறமும் தேங்காயை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. லட்டு செய்கிறதுக்கு தேவையான கரெக்டான பதத்தில் தேங்காய் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இந்த மிக்சரை அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே ஆற வச்சிடலாம். அதாவது நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு ஆறினாலே போதும். தேங்காய் மிக்சர் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காத ரொம்பவும் டேஸ்டியான தேங்காய் லட்டு ரெடி. வாயில் வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க தேங்காவை சாப்பிட்டா புண்ணு உடனே ஆறிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வெறும் தேங்காயை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கரும்பு சர்க்கரை கலந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், புண்ணு சீக்கிரமாகவே ஆறிடும். அவ்வளோதாங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான தேங்காய் லட்டை நம்ம ரொம்ப சுலபமாகவே செஞ்சுட்டோம். இந்த லட்டில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்காதனால ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா 3 to 4 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம். அதுவும் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா 2 நாள் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் சில்னஸாக இருந்துச்சுன்னா 3 to 4 நாள் வரைக்கும் இதை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜூஸியான லட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.